ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் 1808வது காலை மன்னா செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாக 3வது மாதம் 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையை காணும்படி கிருபை பாராட்டினதுக்காய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் உங்களை அற்புதமாய் அதிசயமாய் இந்த நாளில் நடத்துவாராக. தற்பொழுது மழை பெய்து கொண்டிருப்பதனால் இந்த மழையினால எந்த சேதம் வராமல் இருக்கும்படியாக நாம் ஜெபிப்போம். வானிலை அறிக்கை சொன்னது போல மழை பெய்து கொண்டு இருக்கிறது. எனவே இந்த மழை ஒரு ஆசீர்வாதமான மழையா இருக்கும்படியாக ஜெபிப்போம். தேவன் தேசத்துக்கு பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் அதில் உள்ள 14வது வசனம். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதை அன்றி சபியாதிருங்கள். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, இந்த இடத்துல வாசிக்கிறோம், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள் என்று சொல்லி. அநேக நேரங்களில நம்முடைய வளர்ச்சியின் பாதையிலும் சரி, அநேக நேரங்களில பலர் நம்மை துன்பப்படுத்துகின்றனர். இந்த காலை மன்னா நிகழ்ச்சியை பார்க்கிற உங்களையும் அநேகர் துன்பப்படுத்தியிருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸ்ல துன்பப்படுத்தியிருக்கலாம். நீங்கள் ஒரு கம்பெனியில வேலை பார்த்து இருப்பீங்கன்னா, எங்கேயாவது வேலை பார்த்து கொண்டு இருப்பீங்கன்னா அந்த இடத்துல உங்களை துன்பப்படுத்தியிருக்கலாம். உங்க குடும்பத்துல உள்ளவங்களும் துன்பப்படுத்தியிருக்கலாம், துன்பப்படுத்தி கொண்டு இருக்கலாம். ஒருவேளை ஊழியர் செய்து கொண்டிருக்கிற அநேக ஊழியங்களிலே அநேகர்களுக்கு விரோதமாய் பலர் எழும்பி துன்பப்படுத்தி கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்ன என்பதை, துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிப்பதை அன்றி சபியாதிருங்கள் என்று வருகிறது. இதை வாசிக்கும் போது நல்லாதான் இருக்கு, கடைபிடிக்கணும் போலதான் இருக்கு. ஆனா சில நேரங்கள்ல நம்முடைய பழக்க தோஷத்துல யாராவது நமக்கு துன்பப்படுத்தும் போது சிலர் சபிச்சிடுறாங்க. ஆனா வசனம் சொல்லுது ஆசீர்வதியுங்கள் என்று சொல்லி. இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க குடும்பத்திலும் சரி, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, உங்க முன்னேற்றத்துக்கு விரோதமாய் அநேகர் துன்பப்படுத்தி கொண்டிருக்கலாம். இந்த நாள் முதற்கொண்டு நீங்கள் அவர்களை ஆசீர்வதித்து பழக வேண்டும். நம்மால் யாருக்கும் எந்த துன்பம் வரக்கூடாது. மற்றவங்களால நமக்கு துன்பம் வரலாம், ஆனா நம்மளால யாருக்கும் துன்பம் வரக்கூடாது. ஆனால் நம்முடைய வாயின் வார்த்தையால யாரையும் சபிக்க கூடாது, யாரையும் திட்டக்கூடாது, பழிக்கு பழி வாங்கக்கூடாது என்பதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். வேதத்துல சவுலை பற்றி வாசிக்கிறோம். சவுல் எல்லா ஆண்டவருடைய பிள்ளைகளையும் துன்பப்படுத்தி கொண்டிருந்தான். அவன் தமஸ்கு வீதிக்கு நேராய் சென்று கொண்டிருக்கும் போதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பேர் ஒளியின் மூலமாய் அவனை சந்திக்கிறார். அவன் கேட்கிறான், நீ யார் என்று கேட்கும்போது, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்லுகிறார். அவனுக்காக பலர் அந்த நாட்களில் ஜெபம் பண்ணியிருக்க வேண்டும். ஆகவேதான் அவனுடைய வாழ்க்கையை கர்த்தர் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா மாற்றி கொடுத்தார். இதை பார்க்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலும் சரி, உங்க குடும்பத்திலையும் சரி, உங்க முன்னேற்றத்துக்கு விரோதமா அநேக துன்பப்படுத்தி கொண்டிருந்தா பயப்படாதீங்க, நீங்க ஆசீர்வதிங்க, அவங்கள சபிக்காதிருங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். எனவே இந்த விஷயத்துல கவனமாயிருங்க. இப்படி செஞ்சு பழகுனா நிச்சயமா கர்த்தர் ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் மாற்றுவார். கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த வேலைக்காய் ஜெபிக்கிறேன். நாங்களும் எங்களுக்கு விரோதமாய் வருகின்ற அநேக துன்பங்களில மற்றவர்களை ஆசீர்வதிக்கிற வார்த்தை எங்களுக்கு வரட்டும் ஆண்டவரே. மற்றவர்கள் செய்தார்கள், ஆகவே நாங்கள் செய்தோம் என்ற வார்த்தை வேண்டாம். நாங்கள் மற்றவர்களை ஆசீர்வதித்து பழக எங்களுக்கு உதவி செய்யுங்க. இதை பார்க்கிற ஒவ்வொரு பேருக்கும் அப்படிப்பட்ட சுபாவத்தை, குணத்தை கர்த்தர் கொடுப்பீரான்னு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. தேவனால எல்லாம் கூடும் என்ற வார்த்தையின்படி அவங்களுடைய பிறந்த நாள்ல என்னெல்லாம் இதுவரை கை கூடாம இருக்கிறதோ அவங்க விரும்புகிற காரியங்களா நடப்பதாக என்று ஜெபிக்கிறேன். இந்த மழையினால அநேக கிராமங்கள், பட்டணங்கள் பாதிக்கப்படக்கூடாது. ஆண்டவரே, ஆறுகள், குளங்கள், டேமுகள்லாம் நிரம்ப கர்த்தர் உதவி செய்யுங்க. எல்லா வெப்பநிலையும் குறையட்டும் என்று ஜெபிக்கிறேன். உங்க பிரசனம் எங்களை ஆளுகை செய்து நடத்தட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருக்கு சித்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னா செய்தி மொழியை சந்திக்கிறேன்.
அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாவோம், அனைவரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.